Good morning, students. I am Vijay Kumar, lecturer Mechanical Department. நம்ம பார்த்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ். அதில் யூனிட் 2 வெல்டிங் டெக்னாலஜி மாடல் நம்பர் 9. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் மாடல். இதான் உங்களுக்கு கடைசி மாடல் இந்த யூனிட்ல. ஸோ இதில் இந்த ரெண்டு டாப்பிக்கோட இந்த செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம இதில் இப்போ பார்க்க போகிறது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் பேலன்ஸ் இருக்கிறது. இந்த ஒரே ஒரு டெஸ்ட்டு அல்ட்ரா வயலண்ட் டெஸ்ட். நான் லாஸ்ட் இதில் சொல்லியிருந்தேன், நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் பக்கத்துலேயே சொல்லியிருந்தேன். அதில் நம்ம பார்க்க போகிறது அல்ட்ரா வயலண்ட் டெஸ்ட். அதுக்கப்புறம் டிஃபெக்ட்ஸ் இன் வெல்டிங், என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போகிறோம். ஸோ வெல்டிங்கில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ், என்னென்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அல்ட்ராசானிக் டெஸ்ட். இந்த அல்ட்ராசானிக் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிற ப்ராசஸ் தான். நம்மளோட இது எங்கே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் அப்படின்னா, நிறைய ஐசியூ யூனிட்ஸ், இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி இன்டென்சிவ் கேர் யூனிட்ல நம்மளுக்கு வந்து இப்போது வந்து ஒரு எமர்ஜென்சியாக வர்றாங்க. ஸோ அவங்களோட ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிஆர்ஓ மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மானிட்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து அதில் வந்து மெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ மெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா அதில் வந்து நம்மளோட ரேடியேஷன்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதாவது அப் அண்ட் டவுன் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஹார்ட் பீட்டுக்கு தகுந்தாப்புல அந்த அப் அண்ட் டவுன் வேரியேஷன் வந்து அந்த சிஆர்ஓ மானிட்டரில் நம்மளுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த மேலே இங்கே ஒரு டிவைஸ் இருக்கு இல்லையா, அந்த சிக்னல் ப்ராசஸர் டிடெக்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு இல்லையா, இந்த டிவைஸை வந்து இந்த காம்போனன்ட், இதுதான் வந்து நம்மளோட காம்போனன்ட், இது வந்து வெல்டிங் பண்ண காம்போனன்ட். ஸோ வெல்டிங் பண்ண காம்போனன்ட் மேலே இதை வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ரேடியேஷன், ஒரு வேவ்ஸ் வந்து உள்ளுக்குள்ள கிரியேட் பண்ணும். ஸோ அந்த கிரியேட் வந்து நேர அப்படி இந்த மாதிரி நேரம் இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கிரியேட் இது வந்து இங்கேருந்து கொடுக்குற கிரியேஷன் சோர்ஸை வந்து திருப்பியும் இது வந்து டிடெக்டர் வந்து திருப்பி இது வந்து அந்த சோர்ஸ் அப்படியே வாங்கிக்கணும். இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இடையில இல்லை, எதுவுமே ப்ராசஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, இது வர்றதை வந்து ரேடியேஷன் அப்படியே திருப்பியும் அது அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் உள்ளுக்குள்ள ஏதாவது இந்த மாதிரி கிராக்ஸ் இருக்கு அப்படின்னா, இதுல சம் அப் அண்ட் டவுன் வேரியேஷன்ஸ் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு போற சிக்னல், அதாவது இங்கேருந்து வர சிக்னல் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அதுக்கு திருப்பி அதே மாதிரி ரீச் ஆகல அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து கட் ஆகி ஜாம் ஆகி உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த வேவ்ஸ்ல வந்து அது கரெக்டாக காமிக்கும். ஸோ அந்த காமிக்கிறது வந்து ஒரு டிஸ்பிளேல நம்மளுக்கு மானிட்டர்ல வந்து காமிக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து மேலே கீழே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேவ்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒரு கிராக்கோ, சம் பார்ட்டிகல்ஸோ சம்திங் ஏதோ ஒன்று கம்ப்ளீட் ஆகும். அந்த அடிச்ச வெல்டு வந்து இன்கம்ப்ளீட் ப்ராசஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 டிஃப்ரெண்டான டெஸ்ட் மித்ததை கம்பேர் பண்ணதுல, அண்ட் இட்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆஃப் டெஸ்ட்ஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கிறோம் அக்யூரேட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அந்த அல்ட்ராசானிக் டெஸ்ட்டை வந்து நம்ம இதில் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து இதில் வந்து இதுக்கும் வந்து திக்னஸ் பிளேட்ஸ், வெல்டோட பிளேட்ஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு அளவுக்கு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், சிக்னல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், சிக்னலோட நம்ம என்ன பண்ண முடியும், சிக்னல்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல இருந்து இந்த பார்ட்டிகிள் இருந்து கீழே வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு எம்எம் தான் நம்மளால சென்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அதனால ஹியூஜ் வெல்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல இந்த அல்ட்ராசானிக் டெஸ்ட்ல பண்ண முடியாது. பட் ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னும் அட்வான்ஸ்டா அந்த ரேஸை வந்து நம்மளால பார்க்குற அளவுக்கு, நம்ம இன்னும் அந்த அட்வான்ஸ் ரேஸை வந்து பாஸ் பண்ற அளவுக்கு இன்னும் வேர்ல்டு டெக்னாலஜில கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போறோம், இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த டெஸ்ட் இப்போ இருக்கிற இந்த வெல்டிங் டெக்னாலஜில இருக்கிற இந்த டெஸ்ட்டை வச்சு தான் நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். ஸோ வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி, ஒரு வெல்டு வந்து நம்ம அடிக்கிறோம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வெல்டு வந்து ரொம்ப நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இன்னொருக்கு ஒரு பேசிக்காக நான் சொல்லிடுறேன். வெல்டு 2 பார்ட்டிகல், 2 சிமிலர் மெட்டல்ஸ் நம்ம ஒன்றா ஒட்ட வச்சு மேலேருந்து அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், ஹீட் எனர்ஜி, அந்த மெட்டல் மேலே ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணோன்னே உள்ளுக்குள்ளே என்ன ஆகும்னா, ஒவ்வொரு மெட்டல்ஸ்லேயும் வந்து உள்ளுக்குள்ள ஒரு பாண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிருக்கும். அந்த பாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஹீட் பண்ணோன்னே அந்த பாண்ட் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போனா வந்து என்னன்னா, ஒரு சாலிட் ஸ்டேஜ்ல இருந்து மெட்டல் வந்து லிக்விட் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா அது மெட்டல் வந்து மெல்ட் ஆகுது. அப்போ அந்த பாண்ட்ல என்ன ஆகும்னா, தனித்தனியா செப்பரேட் ஆகும். அப்போ செப்பரேட் ஆகறதுல அந்த பாண்ட் இருக்கிறது எல்லாமே வந்து
திருப்பியும் அத வந்து மறுபடியும் அந்த லிக்விட் ஸ்டேஜ்ல இருந்து கூலிங் ஸ்டேஜ்க்கு போகும்போது, அந்த பாண்ட் எல்லாமே ஒட்ட ட்ரை பண்ணும். அப்போ நம்ம 2 சிமிலர் மெட்டல பக்கத்துல வைக்கிறதுல இந்த இருக்கிற பாண்டும், அந்த இதுல இருக்கிற பாண்டும் என்ன ஆகும்? மெல்ட் ஆகி 2க்குள்ள 2 ஒண்ணா ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்மளோட வெல்டிங் ப்ராசஸ். ரைட். இன் கேஸ் அந்த இடத்துல நம்ம இப்போ வெல்டிங் பண்ணிட்டே இருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? சடனா அட்மாஸ்பியரிக் வந்து நம்மள அத கூல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால சில ஆக்ஸிஜன்ஸ் வெளிய வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு மெட்டீரியல் மாரி கவர் பண்ணியிருப்பாங்க. ஆர்க் வெல்டிங்ல வந்து மேல ஒரு மெட்டீரியல் மாரி ஒண்ணு, ஒரு ஆக்ஸிஜன் மாரி நம்மள கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம மெட்டல் இனர்ட் கேஸ், டங்ஸ்டன் இனர்ட் கேஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி கவர் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, வெளியில இருக்கிற அட்மாஸ்பியரிக்க உள்ளுக்குள்ள கொண்டு வந்து விட வராது. ஸோ அந்த மாரி இடத்துல இன் கேஸ் சில இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த மாரி வெல்டிங் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. சடனா இன்கேஸ் ஏதோ ப்ராப்பர்ல என்ன ஆகுது, அந்த மாரி ஆக்ஸிஜன் சப்ளை இல்லாம, அது வந்து கூல் ஆயிருச்சு அப்படின்னா, என்ன ஆகும்னா, ஒரு கம்ப்ளீட்டா அந்த வெல்ட் ஸ்ட்ரக்சர் வந்து குளோஸ் ஆகாம என்ன ஆகும்னா, அப்படியே பாதியிலேயே நின்றும். ஸோ அப்போ பாதியிலேயே நிக்கத்துல அது என்ன ஆகும்னா, அந்த இடம் வந்து வெல்ட் சரியா ப்ராப்பர் ஆகாம, அப்படியே அந்த இடத்துல மட்டும் ஒரு கேப் விழுந்து நின்றும். ஸோ இது வந்து ஒரு டிஃபெக்ட். இதே மாரி என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து சடனா அந்த மெட்டல் வந்து நம்மளுக்கு தெரியலையா ஒரு பக்கெட்ல நம்ம வீட்ல தண்ணி எடுத்துட்டு பக்கெட்ல தண்ணி ஊத்துனோம் அப்படின்னா, கீழ நொரையா வருது இல்லையா? அதே மாரி வெல்ட வந்து நம்ம என்ன பண்றோம், மெல்ட் பண்ணிடுறோம். மெல்ட் பண்ணிட்டு அது வந்து ஒண்ணா சேரத்துல என்ன ஆகும்னா, அந்த இடத்துல என்னன்னா சின்ன சின்ன பபிள்ஸ் அந்த மாரி ஃபார்ம் ஆகும். இல்லாட்டி சம் அதர் ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ். ஏன்னா நம்ம வொர்க் பண்ற ஏரியா வந்து டஸ்ட்டான ஏரியா. ஸோ அந்த மாரி ஏரியால ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன ஆகும்னா, அந்த டஸ்ட்டும் வந்து உள்ளுக்குள்ள வந்து வெல்டிங்குள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா என்ன ஆகும்னா, ஒரு இன்கம்ப்ளீட் வெல்டிங் ப்ராசஸ் இது எல்லாமே. ஸோ இன்கம்ப்ளீட் வெல்டிங் ப்ராசஸ்னா, வெல்டிங் வந்து 100% வந்து சேஃப் அண்ட் செக்யூர். அதே மாரி 100% எஃபிஷியன்ட் கிடையாது. பட் ஆனா என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் என்னென்ன நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி தெரியணும். இது என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு அப்டிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுல இந்த மாரி ஃபாலோயிங் டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்டின்னா, இன்கம்ப்ளீட் ஃபியூஷன். இன்கம்ப்ளீட் ஃபியூஷன்னா என்ன? கிராக்ஸ்னா என்ன? ப்ளோ ஹோல்ஸ்னா என்ன? ஸ்லாக் இன்க்ளூஷன்ஸ்னா என்ன? அண்டர் கட்னா என்ன? இதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இன்கம்ப்ளீட் ஃபியூஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு இடத்துல மெட்டல் வந்து மெல்ட் பண்றோம். மெல்ட் ஆகி இது என்ன ஆகுதுன்னா, மேல ஓவர் கம் ஆகுது. ஓவர் கம் ஆகி இந்த இடம் வர்றது கம்ப்ளீட்டா அந்த வெல்ட் வந்து மோல்ட் மெட்டல் மெ மெ மோல்டன் மெட்டல் வந்து இத கவர் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு கேப் விழுந்துருது. அதுக்குள்ளயே இது என்ன ஆயிடுதுன்னா, சாலிட் ஸ்டேட்டா மாறிடுது. ஸோ, அப்ப இந்த இடத்துல கேப். நம்ம இப்ப இத உடைச்சு பார்த்தோம் அப்டின்னா, இந்த இடத்துல கேப் இருக்கும். அப்போ நம்மளால சரியா இந்த வெல்டிங் வந்து கவர் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ, இதத்தான் வந்து இன்கம்ப்ளீட் ஃபியூஷன். சரியா டோட்டலா கம்ப்ளீட் ஆகாம இருக்கிறது தான் இன்கம்ப்ளீட் ஃபியூஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராக். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இந்த இடத்துல நம்ம வெல்ட் அடிக்கிறோம். 2 பக்கமும் வெல்ட் அடிக்கிறோம். இந்த மெட்டல் என்ன ஆகும்னா, மெல்ட் ஆகி இப்டி கர்வ் ஷேப் நான் சொன்னேன் இல்லையா? ரவுண்டா நம்ம அடிக்கிறோம் இல்லையா? அந்த மாரி கர்வ் ஷேப்ல போயிட்டு இப்டி வந்து நின்றும். அதே மாரி இங்கிட்டிருந்து வெல்ட் அடிக்கிறதும், அதே மாரி அந்த ஹீட் போய் கர்வ் அடிச்சு இப்டி வந்து நின்றும். ஸோ, இந்த இடத்துல என்ன இருக்கும்னா, இந்த மாரி கரெக்ட்டான இடத்துல ஜாயிண்ட் ஆகாம இந்த மாரி கிராக் விழுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, இதனால மட்டும் தான் கிராக் விழுகாம இல்ல. இன் கேஸ் வந்து இதெல்லாம் வந்து நம்மளால என்னது தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள். ஏன்னா வந்து பவர் கட்டுங்கிறது என்னைக்காச்சும் ஒரு நாள் நடந்துரலாம். ஸோ நம்ம பாதி வெல்ட் அடிச்சுட்டு இருப்போம். பாதி வெல்ட் அடிச்சுட்டு இருக்கத்துல இந்த இடத்துல வந்து பவர் கட் ஆகி நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் வந்து நம்ம அடிப்போம். பட் ஆனா நம்மளுக்கு தெரியாது இந்த இடத்துல கிராக் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒரு டெஸ்ட்ல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த கிராக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். நெக்ஸ்ட் ப்ளோ ஹோல்ஸ். ப்ளோ ஹோல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு பக்கெட்ல நம்ம தண்ணி எடுத்து ஊத்துனா எப்படி நொரையா உள்ளுக்குள்ள வருதோ, அதே மாரி இந்த மோல்டன் மெட்டல் தண்ணியா தானே மாறுது. அது வந்து மறுபடியும் இது வந்து ஃபில் ஆகத்துல அங்கங்க அந்த நொரையா இருக்கிற கேப் வந்து இந்த மாரி ப்ளோ ஹோல்ஸா மாறுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அத தான் வந்து ப்ளோ ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லாக் இன்க்ளூஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபாரின் மெட்டீரியல்ஸ் நம்ம ஒர்க் பண்ற ஏரியா டஸ்ட்டான ஏரியா இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து இது ஆல்ரெடி மோல்டன் மெட்டலா தான் இருக்கும். இந்த டஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, இந்த மெட்டல் ஸ்டேஜ்ல அதாவது மெல்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்குள்ள போயிருச்சுன்னா, இந்த மாரி உள்ளுக்குள்ள ஸ்லாக் ஃபார்மேஷன் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாரி தூசியா இருக்கிறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ அண்டர் கட் அப்படிங்கிறதுனா, இதுவும் அதே மாரி தான். இன்கம்ப்ளீட் ஃபியூஷன் மாரி தான். இந்த கார்னர் வந்து கரெக்ட்டான இடத்துல ஜாயிண்ட் ஆகாம இருக்கும். நம்ம வெல்ட் அடிச்சிருப்போம். இந்த சுத்தி இந்த சென்டர்ல மட்டும் நல்லா இருக்கும். இந்த கார்னர்ல மட்டும் கரெக்ட்டான ஃபினிஷிங் இருக்காது. இது மேல இருக்கிறத நம்ம ஃபினிஷிங் பண்ணி பார்த்தோம்னா, இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கிளியரன்ஸ் கேப் இருக்கத்தான் செய்யும். இது எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஹை கரண்ட் அதிகமான கரண்ட் இருக்கிறதுனால ஏன்னா டக்குன்னு மெல்ட் ஆக்கி விட்டுரும். சடனா கூல் ஆயிரும். அதே மாரி ஆர்க் லென்த் வந்து கரெக்ட்டான மெட்டீரியலுக்கு கரெக்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ல வைக்கலனா இந்த மாரி ப்ராப்ளம் வரும். அப்புறம் எலக்ட்ரோ டயாமீட்டர் நம்மளோட எலக்ட்ரோ டயாமீட்டர் இருக்கு இல்லையா? நம்ம அந்த இதுக்கு எலக்ட்ரோட் ஹோல்டர் அந்த கரண்ட் பாஸ் ஆகும் இல்லையா? அந்த பாஸ் ஆகுற கரெக்ட்டான டயாமீட்டர்லாம் இந்த மாரி வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து அண்டர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ். நம்ம இப்போ முடிச்சதுக்கு வந்து டாபிக்ஸ் இந்த இதுல இந்த செஷன்ல என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட், அல்ட்ரா வயலன்ட் டெஸ்ட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். வெல்டிங்ல டிஃபெக்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்திருக்கோம். ஓகேவா?
ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். வெல்டிங்னா என்ன? வெல்டிங்ல என்ன மாரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்றாங்க? ஸோ வெல்டிங்ல டிஃபெக்ட்ஸ்னா என்ன? வெல்டிங்ல எப்படிலாம் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலா ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே மறுபடியும் திருப்பி உங்களுக்கு எங்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் பாருங்க. இது முடிஞ்சோனே ஒரு எம்சிக்யூ அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரு ஒரு 2 மார்க்ஸ்ல அட்டெண்ட் பண்ற மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸோட கொஸ்டின் இருக்கும். நம்ம இதிலிருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அதுல. அத நீங்க கவர் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி புக்ஸையும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. நம்மளுக்காக கோர்ஸ் மெட்டீரியல்ஸும் நம்ம காலேஜ்ல இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொவைட் பண்ற மெட்டீரியல நீங்க ரெஃபர் பண்ணி நம்ம அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ.